நாள் முழுக்க ரொம்ப கஷ்டமாக வேலை செஞ்சுட்டு வரீங்களா? உங்களுக்கான ரெசிபி தாங்க கோதுமை ரவை கிச்சடி. வாங்க ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட் ரவாவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அளந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சூடானா போதும், பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பட்டை, இலை, லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடுகு, உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பொன் வறுவலாக வறுந்து வரட்டும். பொன் வறுவலாக வறுந்து வந்துருச்சு. நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பொன் வறுவலாக வறுந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது கீறி வச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ஆனியன் கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். அடுத்தது தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் போல் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் போல் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. ஸ்பைசஸ்க்காக சிறிதளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அளந்து எடுத்த பாத்திரத்தில் 3 முறை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வரும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க, கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. மொத்த ரவையும் இந்த மாதிரியே தூவி விட்டுக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ண உடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி ஆகாமல் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி வந்த உடனே மூடி போட்டு மூடிடுங்க. சிம் ஃப்ளேமில் 5 to 6 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். மினிட்ஸ் போல் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு ஜீ விட்டுக்கோங்க. அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைக்கும் நீங்கள் அடிக்கடி இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி டயர்ட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.